வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். முதல் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 3வது பாடம் யார் தலைவர். இந்த பாடப்பகுதியின் பின்பக்கம் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 15ஆம் பக்கம் உள்ள படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இந்த பகுதியில் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? குறை இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிறை. 2வது இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போது கூட்டல் எல்லாம். 3வது முடிய கூட்டல் இல்லையே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முடியவில்லையே. 4வது தேர்ந்து கூட்டல் எடுக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தேர்ந்தெடுக்க. வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி, முயல் எதை பற்றி சிந்தித்தது? அந்த கேள்விக்கு பதில் இந்த 13ஆம் பக்கத்தில் மேலே இருக்கு பாருங்கள். காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யலாம் என்று முயல் சிந்தித்தது. இதான் அதுக்கு சரியான பதில். 2வது கேள்வி, காட்டில் விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன? புலி மனம் மாறியதால் விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருந்தன. அடுத்த பக்கத்தில் மொழியோடு விளையாடு, ஒலிப்பு முறைக்கு ஏற்ப சொற்களை நிரப்புக அப்படின்ட்டு கீழே பாருங்கள் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த படம் கொடுத்துருக்காங்க. வால், பால், சொல், அகல், பள்ளி, மல்லி இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நாக்கு எப்படி எந்த இடத்துல மேலே போய் தொடுது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லுங்கள். 2வது படத்தை பாருங்கள், 3வது படத்தை பாருங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் பொருத்தமான வார்த்தைகளை கீழே கொடுத்துருக்காங்க. நாம் எடுத்து எழுதி காட்டியிருக்கிறோம். இதை குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லி பயிற்சி கொடுங்க. அடுத்து கீழே பாருங்கள், எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு கீழே பாருங்கள் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எந்த வார்த்தைகளை அகர வரிசையில் மேலே இருந்து வரிசையாக எழுதி காட்டணும். குழந்தைகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே எழுதுவாங்க. அடுத்த பக்கத்தில் குறிப்புகளை கொண்டு ஈரெழுத்து சொற்களை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் குறிப்பு இதான். பக்கத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். உலகம் என்பதன் வேறு சொல் பார். 2வது திருவிழா என்றால் இது இருக்கும் தேர். 3வது மக்கள் வாழுமிடம் ஊர். 4வது இது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர். 5வது தயிரை கடைந்தால் கிடைப்பது மோர். 6வது தாவரங்கள் மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர். 7வது பூ தொடுக்க பயன்படுவது நார். கீழே பாருங்கள் செயல் திட்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது குழந்தைகள்கிட்ட வீட்டில் செஞ்சுட்டு வர சொல்லி நீங்கள் சொல்லலாம். கதையின் பெயர், அந்த கதையில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான கருத்து, இதை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வர சொல்லலாம். அடுத்த பக்கத்தில் படித்து காட்டுக, சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்ட்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நிம்மதி, காப்பவர், தலைவர், அதிகாரம், குறைகள், முதுகில், காரணம், இருக்கிறார், மரியாதையும், செல்லுங்கள், பயப்படாதீர்கள், ஏற்றுக்கொள்ள, வெறுக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கவும், முடியவில்லையே இந்த வார்த்தைகளை குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். இதை திரும்ப திரும்ப அவங்க வாசிக்கும்போது பாடப்பகுதியை எளிமையான முறையில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயன்படும். பொருத்தமான நிறுத்தல் குறியீட்டு எழுதுக அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை இந்த வாக்கியத்தை நிறுத்தற்குறிகளோடு நம்ம கீழே எழுதி காட்டியிருக்கிறோம். கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அடுத்தது 2வது பாருங்கள், நான் எதற்கு பயப்பட வேண்டும். இதுக்கு கடைசியில் ஒரு கேள்விக்குறி வைக்கணும். நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். 3வது தலைவர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். இந்த இடத்துல கடைசியாக ஒரு ஆச்சரியக்குறி வரணும். நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 4வது இது என்ன மாற்றம், இது ஒரு கேள்விக்குறி கடைசியாக வரணும். 5வது உண்மைதானா, இதைத்தான் எதிர்பார்த்தோம். உண்மைதானா, அது பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி, கடைசியாக முடிக்கும்போது ஒரு முற்றுப்புள்ளி. இதே போல் குழந்தைகள்
இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே பொருத்தமான நிறுத்தற்குறியிட்டு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க.